கதிரே, கதிரே, எங்ககிட்ட எதுவும் இல்லடா, எங்களை விட்டுருங்கடா. எங்க மிஸ் ஆச்சு? எல்லாத்தையும் நான் பக்காவா தான் பிளான் பண்ணேன். ஆனா நான் எப்படி இவனுங்கள்ட்ட மாட்டினேன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் சரக்க திருப்பி கொடுத்தாலுமே சக்கரவர்த்தி எங்களை சும்மா விட மாட்டான். ஏன்னா சக்கரவர்த்தி தன்னோட 25 வயசுல ஒரு கம்பெனியில சாதாரண வேலைக்கு தான் ஜாயின் பண்ணான். அவன் வேலைக்கு சேர்ந்த முத நாளே அந்த கம்பெனி பெரிய லாஸ் ஆக ஓனர் கடன் கட்ட முடியாம கம்பெனியை விற்க முடிவு பண்ணிட்டாரு. தான் வேலைக்கு சேர்ந்த முத நாளே கம்பெனி லாஸ் ஆனதை தாங்கிக்க முடியாத சக்கரவர்த்தி அந்த கம்பெனியை பத்தி மொத்த ஹிஸ்டரியையும் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ல இருந்து வெளியே வர ஒரு இல்லீகலான வழியை கண்டுபிடிச்சான். அது அந்த ஓனர்கிட்டையும் சொன்னான். இல்லீகல் ஐடியான்றதுனால அவர் அதை ஒத்துக்கல. ஆனா சக்கரவர்த்தி அவனோட புத்திசாலித்தனத்தால அவரை சம்மதிக்க வச்சு லாஸ்ல இருந்த கம்பெனியையும் காப்பாற்றணும். அந்த கம்பெனிக்கு நடந்து வந்த சக்கரவர்த்தி அடுத்த நாளே கார்ல வந்து இறங்கணும். சக்கரவர்த்தியோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் புரிஞ்சுக்கிட்ட ஓனர் சக்கரவர்த்திக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவரோட சேர்லையும் உட்கார வச்சாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட சொந்த பொண்ணையே சக்கரவர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் அவன் பண்ணாத இல்லீகல் பிசினஸே கிடையாது. இன்னைக்கு பல பேரை அழிச்சு தனக்கான சாம்ராஜ்யத்தை அவனே உருவாக்கி வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய மூலக்காரனா நம்மளுக்கு மேல இருப்பான் போலயே. யாருமே அவன்? இதெல்லாம் கம்மி தான். இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு இவனை பத்தி. சரி ஜனா, இப்ப எதுக்கு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்ற? அண்ணே, நம்மளோட அடுத்த டார்கெட் சக்கரவர்த்தி. என்ன விளையாடுறியா? இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளோ பெரிய இடத்துல கை வைக்க சொல்ற, என்னன்னு கேட்க மாட்டேன நீ? ஏப்பா, பூஜாக்காக தான் எல்லாத்தையும் விட்டுலான்னு சொன்னோம். அப்புறம் எதுக்கு திரும்பவும்? இந்த ஐடியா கொடுத்ததே பூஜா தானே. அதனாலதான் அவனை பழிவாங்க ஜனா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். மத்தபடி உங்க யாரையும் சிக்கல்ல மாட்டி விடணும்லாம் நான் நினைக்கல. எனக்குன்னு இருக்குது இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். இதுல இவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னா நானே தனியா பாத்துக்கிறேன். என்னம்மா நீ பேசுற? நீ எங்கள ஒருத்தி தான். உனக்கு ஒண்ணுனா அது எங்களுக்கும் தான். அவன் பேர் என்ன சொன்ன? சக்கரவர்த்தியா மெழுகுவர்த்தியா? உங்க அப்பா சாவு காரணமானவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டோம். இப்ப நீயே சொல்லிட்ட. இனிமே பாரு அந்த சக்கரவர்த்தி எப்படி ஓட விடுறன்னு மட்டும். பூஜா, கவலையை விடு. எப்படியோ ஜனா ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு வச்சுப்பான், தூக்கிடலாம். என்னண்ணே? அப்போ சக்கரவர்த்தி த்ரெட்மில்ல இருந்து அந்த கண்டெய்னர்ல தான் எதையோ கடத்துறான். எஸ். ஜனா, அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தருக்கு தெரியும், ஆடிட்டர் சேதுராமன். வா வா, நீங்க பார், நான் கீழே பாக்குறேன். டோர் லாக் பண்ணிக்கோ. ஜனா, ஏ பூஜா, இதெல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்துக்கோ. யா ஓகே. பூஜா. தேங்க்யூ ஜனா. இட்ஸ் ஓகே.
என்னாச்சு பூஜா? ஆடிட்டர் வீட்ல இருந்து எடுத்த சக்கரவர்த்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணிட்டேன். சக்கரவர்த்தியோட இன்கம் ஒரு வருஷத்துக்கு 250 crores. அதுல இல்லீகலா வர பணம் மட்டும் 150 crores. அதை டேலி பண்றதுக்கு இந்தியா மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க பல ட்ரஸ்ட்டுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா பணத்துக்கும் சரியா கணக்கு காமிச்சிருக்கான். பட் நீ சொன்ன மாதிரி த்ரெட் ஃபேக்டரி ரிலேட்டடான அக்கவுண்ட் டீடைல்ஸை செக் பண்ணதுல எவ்ரி மந்த் சக்கரவர்த்தி அவனோட கம்பெனிக்கு 500 crores ஆஃப் த்ரெட் பண்டில்ஸை ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றான். அதுக்காக ஒவ்வொரு மாசமும் சக்கரவர்த்தி 50 crores ஸ்பெண்ட் பண்றான். அதுதான் அதில் என்ன கன்ஃபியூஷன்? ஜனா, அவன் வாங்குற 500 tons ஆஃப் த்ரெட் பண்டில்ஸோட சராசரி மார்க்கெட் வேல்யூ 13 கோடி தான். பட் இவ்வளோ க்ரோர்ஸ் கொடுத்து ஏன் வாங்குறான்னு தான் எனக்கு புரியல. அதுதான் ஆடிட்டரை எவ்வளோ ஃபாலோ பண்ணியும் எதையும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் தான் பார்க்கணும், அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க. யார் போகிறீங்க? நீ போறியா? 8500 நீ போறியா? என்னடா என்ன பார்க்குறீங்க? டேய் கேக்குதா? டேய் கதிர் கேக்குதா? டேய் ஜனா, கேட்குது. டேய் ஜனா, இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குடா, வயிற்றெல்லாம் கலக்குதுடா. மனுஷனடா நீங்களா? எவ்வளோ நேர்கையை கொடுத்து விட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? டேய் இந்த வேலைக்கு நீ தான்டா சரியான ஆளு. எது? நல்லா வாயில வந்துடும். சரி உள்ள போடா. உள்ள போனாதான் நான் மேலே போயிடுவேனே. டேய் போடா. எத்தனை பெட்டி இருந்துச்சு? 21 பெட்டி. அப்படியா? சரி இந்த இதையும் சேர்த்து ஏற்று. ஏய் நீ என்னடா நூல்லாம் தொங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஏற்றுங்கண்ணா. ஏய் என்னடா இதை தூக்கிட்டு போ. ஏய் வெளியே தடுத்து பார்த்து ஏற்று. தங்கத்தை கட்டுறாங்கடா. தங்கமா? டேய் சக்கரவர்த்தி தங்கத்தை தான் கடத்துறாங்க. வைஃபை வயரை கனெக்ட் பண்ணிருங்க. ஓகேடா. டேய் என்னடா பண்ற? சிசிடிவில பார்த்துருப்போம்டா. டேய் வரும்போது தான்டா பார்த்தேன், சிசிடிவி ஒர்க் ஆகல. நாட்ட பரோடா நீ. என்ன பண்றது? அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஹார்பர்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? நம்ம வண்டியை பார்த்தாலே யாரும் நிப்பாட்டுறது இல்லைண்ணா. அதெல்லாம் கட்டிங் கரெக்டாக போயிட்டு ஓகே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? நான் செக் பண்ணிட்டேண்ணே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ம் ஃபைல்ஸ். நான் பார்த்துக்கிறேன், வை. என்ன காசி, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா. லைட்டாக வெயிட் போட்ட மாதிரி இருக்க.
இல்லையே காசி, ஒரு 500 கிராம் வெயிட் கூட்டின மாதிரி இருக்க. தெரியாம பண்ணிட்டேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. ப்ளீஸ் நானா, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேனா? நான் ப்ளீஸ் நானா, நானா 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 வேணா நானா, நானா வேணா விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ் நானா நான் வேணாண்ணா.